லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. 424 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தவில்லை என்று கூறி சென்னை பல்கலைக்கழகத்தின் 37 வங்கி கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், இப்படி ஒரு நிதி சிக்கலில் சிக்குவதற்கு என்ன காரணம்? மணிமாறன், இந்த சென்னை பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம் என்று சொல்ல வேண்டும். தமிழகத்தின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாகவும் விளங்கி வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பிஜி எனக்கூடிய எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம் உள்ளிட்ட பல்வேறு படிப்புகள், முக்கியமாக சிறப்பு வாய்ந்த படிப்புகள் கூட இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் 200க்கும் மேற்பட்ட பேராசிரியர், உதவி பேராசிரியர்கள் உள்ளிட்ட கல்வியாளர்கள் இங்கே பணியாற்றி வருகிறார்கள். அதே போன்று நான் டீச்சிங் எனக்கூடிய மற்ற பணிகள் ஆற்றக்கூடிய அலுவலர்கள், பணியாளர்கள் ஒரு 400க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த பல்கலைக்கழகத்தின் வங்கி கணக்கிலேயே வருமான வரித்துறை தற்போது முடக்கி இருக்கிறது. முக்கியமான காரணம் என்றால், இந்த வருமான வரித்துறைக்கு செலுத்த வேண்டிய கணக்குகள் முறையாக கொடுக்கப்படவில்லை, வருமான வரி கட்டவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு முறை வருமான வரித்துறை விளக்கங்கள் கேட்டும் அதற்கான விளக்கங்கள் முறையாக அளிக்கப்படாத காரணத்தால் இந்த நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறது. கடந்த 8ஆம் தேதி அந்த நாளில் தான் இந்த வருமான வரித்துறை அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய பேராசிரியருக்கான ஊதியங்கள் வழங்குவதில் சிக்கல் உண்டாகி இருக்கிறது. மேலும் ஓய்வூதியம், ஒரு 1400க்கும் மேற்பட்ட ஓய்வூதியம் பெற்று வருகிறார்கள். அவருடைய ஓய்வூதியம் கிடைப்பதிலும் சிக்கல் உருவாகி இருக்கிறது. மேலும் இந்த பல்கலைக்கழகம் இயங்குவதற்கு தேவையான மின்சாரம் போன்றவைக்கான மின்சார கட்டணம் போன்ற டிரான்ஸ்போர்ட் உள்ளிட்ட எல்லாமே இதில் முடங்கக்கூடிய சூழல் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்த பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் உறுப்பினராக பணியாற்றிய ஓய்வு பெற்ற பேராசிரியர் சிவகுமார் நம்மோடு இருக்கிறார். சார், வணக்கம் சார். சார், பல்கலைக்கழகத்துக்கும் வருமான வரித்துறைக்கும் நேரடி தொடர்பு எப்படி இருக்கும்? எதனால இந்த மாதிரி முடக்கக்கூடிய நடவடிக்கை வர்றாங்க? இந்த சென்னை பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் 167 ஆண்டு வரலாறு உடைய ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகம் மாநில பல்கலைக்கழகம், இது தனியார் பல்கலைக்கழகம் இல்லை. கடந்த சில ஆண்டுகளாகவே நிதி பிரச்சனை இருக்கு. 2 காரணங்கள். ஒன்று, ஒன்றிய அரசு நிதி ஆதாரத்தை குறைக்குது. மாநில அரசாங்கம் தன்னுடைய பங்களிப்பை செலுத்துவதற்கு காலதாமதப்படுத்துது. 2 இங்கே பிரச்சனையாக இருக்குது. தொலைக்கல்வித்துறையை நடத்த சொன்னது ஒன்றிய அரசாங்கம். தொலைக்கல்வித்துறையில் இவங்க புத்தகத்தை வெளியிடுறாங்க, அதில் சம்பாதிக்கிறாங்க, வருமான வரி கட்டுங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க இதை முடக்கிறதெல்லாம் ஒரு உள்நோக்கத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆளுநர் அழுத்தம் கொடுக்குறாரு மாநில பல்கலைக்கழகங்களுக்கு, தான் எல்லாமே அப்படின்னு அவர் நிறுவுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த வருமான வரியை வச்சு முடக்கிறாங்க. இப்படி காலப்போக்கில் இப்படி நடக்குமானால் இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் கழித்து தேசிய கல்விக் கொள்கையில் சொன்ன மாதிரி அதானிக்கோ, அம்பானிக்கோ, வேதாந்தாவுக்கோ வித்துடுங்கன்னு கூட சொல்லுவாங்க போல் இருக்கு. இதை நாம் எதிர்க்க வேண்டியிருக்கு. ஒன்றிய அரசினுடைய இந்த போக்கை கடுமையாக எதிர்க்க வேண்டியது மாநில அரசாங்கம். அதே நேரத்தில் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் மாநில அரசாங்கம் ஒரு நிதியை கொடுக்கணும். அது கிராண்ட்னு சொல்லுவாங்க, மானியம். அதையும் உடனே விடுவிக்கணும். நிதித்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் உடனடியாக தலையிட வேண்டும். எல்லா தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களிலும் நெருக்கடி வரப்போகுது. இங்கே மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் முன்னாடியே ஓய்வூதியம் பெறலை, 2 மாதம் 3 மாதம் சம்பளம் வரல. மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தரும் இந்த மாதிரி அறிக்கை விட்டிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் இது போன்ற நெருக்கடி வரப்போவதாக நான் கேள்விப்பட்டேன். அப்ப எல்லா இடத்துலையுமே தொலைக்கல்வித்துறையை நடத்த சொன்னது யாரு? பல்கலைக்கழக நல்கை குழுவும் இந்த ஒன்றிய அரசும். இன்றைக்கு அவங்க வியாபாரம் பண்றாங்கன்னு சொல்லி வருமான வரி ஏதோ தனியார் வியாபாரிகள் மாதிரி இவங்களை நடத்துறது சரியான விஷயம் அல்ல. இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது. மணிமாறன், தற்போது நிலையில் இந்த பல்கலைக்கழகத்தின் நிதி கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பது காரணமாக இந்த பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் முடங்கி கொண்டிருக்கிறது. மாணவர்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாகி வருவதாக இங்க இருக்கக்கூடிய இந்திய மாணவர் சங்கத்தினர் குற்றச்சாட்டுகிறார்கள். நம்மோட இந்திய மாணவர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் அருண் இருக்க. மாணவரோட நீங்க கலந்துரையாடுறதை நம்ம பார்க்கலாம். இணைப்பிலே இருங்க. கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், இது சென்னை பல்கலைக்கழகம் 424 கோடி ரூபாய் அளவுக்கு வருமான வரி செலுத்தல் அப்படின்றதுக்காக வங்கி கணக்குகள் 37 வங்கி கணக்குகளை முடக்கியிருக்காங்க. கல்வியாளரா முதல்ல இந்த செயலை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இது கண்டிப்பா இது முன்னாடியே இது யூனிவர்சிட்டிக்கு தெரிஞ்சிருக்கணும்.
கண்டிப்பா வந்து அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட், பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியாம இது வந்து ஒரு அதாவது என்ன சொல்ல ஓவர் லுக் பண்ணி எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படி நம்பிக்கையில அப்படியே இருந்துட்டாங்க. ஆனா இது வந்து லீகலா தான் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது. பட் அவங்க வந்து இன்கம் டாக்ஸ்ல இருந்து பண்ணும்போது மாணவர்களுடைய பாதிப்பு ஏற்படுமா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்ப்பாங்க. ஏன் வந்து ஒரு கமிட்டி வந்து ஒரு பினான்ஸ் கமிட்டி இருக்கு ஒரு யூனிவர்சிட்டிக்கு, ஏன் இதெல்லாம் வந்து அவங்க முன்னாடியே எதிர்பார்க்கல, ஏன் இதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கல, ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், இது வந்து அட்லீஸ்ட் அவங்க வந்து கோர்ட்ல போய் வந்து ஸ்டே வாங்கி இருக்கணும். இப்படி இந்த மாதிரி நிலைமை கொண்டு வந்ததுனால கண்டிப்பா மாணவர்களுடைய பாதிப்பு கண்டிப்பா ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு வந்து எக்ஸாமினேஷன் டைம், இன்னைக்கு எக்ஸாமினேஷன் டைம்ல இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா சரியான முறையில் நடக்க முடியுமா? ஏன்னா நம்ம வந்து ரெமுனரேஷன் கொடுக்கணும், பிரிண்டிங் கொடுக்கணும், எல்லாம் நிறைய இருக்கு. அடுத்து அட்மிஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் பிரிண்ட் பண்ணி ஆகணும். இப்படி எல்லாம் இருக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு கண்டிப்பா மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. சார், இப்போ 424 கோடின்றது ஒரே நாள்ல வந்து நிக்கல. இது காலங்காலமா நடந்து ஒட்டுமொத்தமாக இத்தனை தொகை வந்த பிறகு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? அப்ப நிர்வாகம் சரியாக நடக்கவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாங்க, அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், இதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். அதான் நாங்க எப்பவுமே கல்வியாளர் எப்பவுமே சொல்லுவோம், எஜுகேஷன்ல டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு எப்பவுமே நாங்க சொல்றது. இல்ல, மத்திய அரசாங்கம் அதாவது ஒன்றிய அரசாங்கம் போதுமான நிதியை கொடுக்கவில்லைன்னு சொல்லி ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஒருத்தர் சொன்னதை இப்ப நம்ம பார்த்திருந்தோம். அதுவும் கூட இது போன்ற சிக்கலுக்கு காரணமா இருக்குமோ? இல்ல, அது வந்து அப்ப ஏன் கொடுக்கல அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நிதி ஒதுக்கீடு வந்து ரிசர்ச் என்ன மாதிரி ரிசர்ச் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி வளர்ச்சி, என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஒரு சப்மிட் பண்ணணும் பேப்பர், சும்மா வந்து கேட்கும் போது கொடுக்கறது கிடையாது கவர்மெண்ட்ல. அதுக்கான ஒரு ரிப்போர்ட் தான். அந்த ரிப்போர்ட்ல என்ன ஏன் கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும் மத்திய அரசு. அதாவது ஏன் இது வந்து கொடுக்கல, ஏன் ரிஜெக்ட் பண்ணிருக்கேன், ஏன் நிதி ஒதுக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல சொல்லலைன்னா அது வந்து அவங்க வந்து பப்ளிக் நோட்டீஸ் கொண்டு வரணும், நம்மளுடைய மாநில உயர்கல்வித்துறைக்கு அவங்க சொல்லியிருக்கணும். சோ இதுல வந்து எந்த டிரான்ஸ்பரன்ஸும் இல்ல, எதுவுமே தெரியாம யார் மேல குற்றச்சாட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப வந்து ஒன்றிய அரசாங்கத்திற்கு முறையான இவங்க அறிக்கையை கொடுத்திருக்கணும், முன்கூட்டியே சம்பந்தமான நடவடிக்கை எடுத்திருக்கணும், அவர்கள் பார்வைக்கு கொண்டு சென்று இருக்க வேண்டும். அதன் பிறகு அதுல என்ன தப்பு இருக்குன்னு பார்க்கணும், எடுத்துட்டு சொல்ல முடியாது. இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். களத்தில் இருக்கும் செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் பேசலாம். சுரேஷ்குமார், பேராசிரியர் ஒருத்தர் பேசுறத நம்ம கேட்டிருந்தோம், அடுத்தது மாணவர் ஒருத்தர்கிட்ட பேசுறதா கலந்துரையாடதா இருந்தீங்க, அவர்கிட்ட பேசுங்க, தகவல்களை சேகரிங்க. நன்றி மரிவாணர். நம்மோடு இந்திய மாணவர் சங்கத்துடைய மாவட்ட தலைவர் அருண் இருக்கார். இப்ப இங்க இந்த பிரச்சனை கணக்குகள் முடக்கப்பட்டதால சென்னை பல்கலைக்கழகத்துல என்ன மாதிரி மாணவருக்கு பிரச்சனைகள் வரும், என்னென்ன சிக்கல்கள் இருக்கும்? அது சென்னை பல்கலைக்கழகம்ன்றது சார் சொன்ன மாதிரி 166 வருடங்களுக்கு பழமையான ஒரு பல்கலைக்கழகம். இது ஆங்கிலேயர் காலத்துல வந்து கட்டப்பட்ட பல்கலைக்கழகம். அப்பையிலிருந்து இப்ப வரையும் பல அரசியல் தலைவர்கள் இந்திய நாட்டினுடைய பிரசிடென்டாவோ தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களாவோ பல பேர் வந்து இருந்த ஒரு இடம் தான் வந்து இன்னைக்கு இருந்த ஒரு பல்கலைக்கழகமா தான் இது செயல்பட்டு வந்தது. இப்போ இந்த வங்கி கணக்குகள் வந்து முடக்கப்பட்டதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுறாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆடிட்டிங் அப்ஜெக்ஷனுக்காக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபண்டை வந்து கட் பண்ணோம் அப்படின்றத சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா யுஜிசி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களுக்கு வந்து பொதுவாகவே தேசிய கல்விக் கொள்கை 2020 படியில இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சென்னை பல்கலைக்கழகத்துல முக்கியமா மாணவர்களுக்கான பாதிப்புகள்னு பார்த்தோம்னா இன்னைக்கு தொடர்ச்சியா விடுதியில வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தரமணி ஹாஸ்டல்லா இருக்கட்டும், இல்ல வந்து கிண்டி கேம்பஸ்ல இருக்கக்கூடிய ஹாஸ்டலா இருக்கட்டும், இந்த மாதிரியான விடுதிகள்ல மாணவர்கள் வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தங்கி படிக்கிறாங்க. அவங்களுக்கு உணவு மற்ற அடிப்படையான வசதிகளுக்கு தினசரி தான் வந்து காசு எடுத்து செலவு பண்ணிட்டு வராங்க. அப்போ இந்த வங்கி கணக்குகள் முடக்கினா அங்க மாணவர்கள் உணவுக்காக வந்து இயங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம இங்க ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அதாவது PhD படிக்கக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்களுக்கு மாசம் வந்து யூனிவர்சிட்டியில இருந்து தான் வந்து ஸ்டைபண்ட்ஸ் உதவி தொகைகள் வரும். அந்த உதவி தொகைகள் இதுக்கப்புறம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. நன்றி. மணிமாறன், மாணவர்களுடைய கல்வி, அவர்கள் தங்குமிடம் உள்ளிட்டவையும் பல்வேறு சிக்கல்களை உண்டாக தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் நாம் இந்த பல்கலைக்கழகத்துடைய அதிகாரி தரப்பில் பேசினோம். குறிப்பாக இந்த பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் ஏழுமலை அவரோடு பேசியிருந்தோம். அவர் தெரிவித்தது என்னவென்றால் இந்த சிக்கலுக்கு காரணம் என்பது கடந்த 2017 பகுதி காலகட்டத்தில் உருவாகியது என்றும்
2021 வரை பல சிக்கல்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கின்றன. அதிலும் இந்த பல்கலைக்கழகத்தான நிதியில் 51% மேல் அரசாங்கத்திலிருந்து வரும் பட்சத்தில் தான் இந்த அரசாங்க பல்கலைக்கழகமாக அந்த நிதியாக கணக்கில் கொள்ளப்படும் என்றும், அதற்கு மேல் இருக்கக்கூடிய திரட்டக்கூடிய நிதி என்பது தனியார் நிதியாக கணக்கில் கொள்ளப்பட்டு அதுக்கான வருமான வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது ஆடிட்டிங் பிரச்சனை என்றும், ஆடிட்டிங்கை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும், இது தொடர்பாக வருமான வரித்துறை ஆணையரே நேரில் சந்தித்து இருப்பதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தரப்பில் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மணிமாறன், களத்திலிருந்து விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி சுரேஷ்குமார். இதே சென்னை பல்கலைக்கழக விவகாரம் குறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், உயர்கல்வித்துறை தரப்புல என்னென்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க இந்த விவகாரத்துல? சென்னை தலைமைச் செயலகத்தில் நம்ம இருக்கிறோம். 6வது தளத்தில் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை உயரதிகாரிகள்ட்ட நம்ம பேசிட்டு வந்திருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாக்ஸ் கடத்தாதது உண்மைதான், அதுல சில காலதாமதம் ஏற்பட்டதும் உண்மைதான், இதனால அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் தற்போது தமிழக அரசுடைய உயர்கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர்களாம் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸை பார்த்து அது அன்ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அது எக்ஸாக்ட் வார்த்தை சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா, in the meantime we have also request to unfreeze the account. Senior officials from the university and government have met with IT officials and have appealed என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை மாணவர்களுடைய நலன் நிச்சயமாக எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல பேராசிரியர்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு எந்தவித சம்பள பிரச்சனையும் வராமல் அதற்கான பார்த்துக் கொள்வதற்கு தமிழக அரசு நிதித்துறை உதவி செய்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 6-7 மாதமாக அந்த பல்கலைக்கழகத்திற்கு யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் இல்லாம இருக்காங்க. கடைசியா இருந்த கௌரி அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அதுக்கு இந்த கமிட்டி, இந்த சர்ச் கமிட்டி அமைக்கிறதுல அரசுக்கும் கவர்னருக்கும் இடையே 4 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கிறதா 3 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கிறதா என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இது குறித்து ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கேட்கும் போது முதலமைச்சருடன் கலந்து ஆலோசனை செய்து விரைவில் அந்த சர்ச் கமிட்டி அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஒரு துணைவேந்தர் இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரி பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இது இந்த பிரச்சனையை பொறுத்தவரை எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடுக்கி வைக்க முடியுமோ அதற்கான பணிகளை தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் எடுத்து வருவதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மணிமாறன், தற்காலிகமா இப்போதைக்கு இதற்கான தீர்வுனா என்ன சொல்லலாம்? ஒரு பக்கம் கணக்குகளை முடக்கிருக்காங்க, ஊதியம் கொடுக்க முடியல, இதெல்லாம் சிக்கல்லாம் இருக்கு. எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வி முறையாக சென்று சேருகின்ற வகையில இப்போதைக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு? அது சம்பந்தமா அரசாங்க தரப்புல என்ன சொல்றாங்க? நிச்சயமாக இன்னும் இந்த வரக்கூடிய வாரத்தில் முதலமைச்சரே இது குறித்து விரிவான ஆலோசனையை மேற்கொள்ள இருப்பதாக தான் நமக்கு தகவல் வந்திருக்கிறது. உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராக திருப்பி 2-3 மாதமாக தான் ராஜகண்ணப்பன் இருக்கார். அதுக்கு முன்பு அமைச்சர் பொன்முடி இருந்தால், எனவே அவரும் புதுசா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாலும் அவரும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம லாஸ்ட் பிரஸ் மீட்லேயே கேட்டோம், நாங்க இந்த விசியை விரைவில் அப்பாயின்ட் பண்றதுக்கான அந்த சர்ச் கமிட்டி போட்டு அவங்க தான் கவர்னருக்கு 3 பேரை கொடுப்பாங்க. அந்த 3ல ஒருத்தர் தான் கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுவாரு. எனவே சான்சலருடைய பங்களிப்பும் இதில் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தராக கவர்னர் இருப்பதால கவர்னர் ஆபீஸ்லயும் இதை கன்சல்ட் பண்ணி நாங்க முடிவு பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக சேலரியை பொறுத்தவரை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தற்போது அந்த சேலரி கொடுக்கப்பட்டு வருவதாகவும், மாணவர்களுடைய அந்த கல்வி விவகாரத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது, அவர்களுடைய படிப்பில் எந்த வித பாதிப்பும் இருக்காது. இது ஒரு இன்டர்னல் இஷ்யூ தான், ஆனா உண்மைதான்றதை ஒத்துக்கிறாங்க. அதாவது முறையான காலத்துல இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்றத யூனிவர்சிட்டி சார்பாக ஒத்துக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்தந்த வேந்தர்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. தற்போது துணைவேந்தர் அதில் இல்லாம இருக்கிறதுனால அது துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டால் அவர் புதுசா பொறுப்பு, துணைவேந்தருக்கு தான் அதிக அதிகாரங்கள் இருக்குது. அவர் வரும் பட்சத்தில் அவர் அவ்வப்போது மீட்டிங் போட்டு அந்த பினான்சியல் கிரைசிஸ் ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் தகவலா இருக்கின்றது. மணிமாறன், அரசியல் குறித்த படிப்புகளில் கல்வி இருக்கலாம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா கல்வியில் அரசியல் இருக்கக்கூடாது, அதுதான் இந்த செயல் உணர்த்தது. பல்வேறு தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் AR ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.